அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இப்போ விஐடியோட ரவுண்டு 1 கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டுங்கிறது வந்தாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே அதை பற்றி காலையில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்ப்போம். கிட்டத்தட்ட ரவுண்டு 1ல் ஒரு 20,000 மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50 பேரோட டேட்டாங்கிறது கிடைச்சது. இந்த டேட்டா வச்சு பார்க்குறப்பவே ஓரளவுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேட்டகரியில் ஃபீ கேட்டகரியில் சீட்டு இருக்குது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 50 பேரோட டேட்டாங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன ரேங்க்குக்கு என்ன கேம்பஸில் என்ன டிபார்ட்மெண்ட் என்ன ஃபீ கேட்டகரியில் கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ரேங்க் நம்பர் 1600க்கு வெள்ளூர் கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 1ல் கிடைச்சிருக்குது. மாரி 2929 ரேங்க்குக்கு வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் சைபர் செக்யூரிட்டி ஃபீ கேட்டகரி 1ல் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3286 வெள்ளூரில் சிஎஸ்சி டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்குது. அடுத்து 3443 ரேங்க்குக்கு வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்குது. 3475 சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 1034 சென்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்குது. 4440 வெள்ளூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 4500 வெள்ளூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 4693 சென்னையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 4702 வெள்ளூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 4800 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 5300 வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 5321 சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 5725 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 6200 பொறுத்த வரைக்கும் சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் டேட்டா சயின்ஸ் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 6625 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 7004 வெள்ளூர் கேம்பஸ் இசிஇல இன் ஸ்பெஷலைசேஷன் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 7505 சென்னை கேம்பஸில் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 8631 வெள்ளூர் கேம்பஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 9071 வெள்ளூர் கேம்பஸ் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 9121 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் டேட்டா சயின்ஸ் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 554 வெள்ளூர் கேம்பஸ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 9650 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. 10100 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. 10393 சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 11000 ரேங்க் வெள்ளூர் கேம்பஸ் இசிஇல இன் ஸ்பெஷலைசேஷன் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. 11290 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. 11294 வெள்ளூர் கேம்பஸ் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 11300 வெள்ளூர் கேம்பஸ் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. 11478 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் சைபர் செக்யூரிட்டி வித் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. 12119 வெள்ளூர் கேம்பஸ் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 13129 வெள்ளூர் கேம்பஸ் இசிஇல ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. 13926 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. 14169 வெள்ளூர் கேம்பஸ் ஃபீ கேட்டகரி சிஎஸ்சி ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. 14211 சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு.
14,980 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் ஸ்பெஷலைசேஷன் வித் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபீ கேட்டகரி 3ல சீட்டு கிடச்சிருக்கு. 16,000 ரேங்க் வெள்ளூர் கேம்பஸ் இசிஇல ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடச்சிருக்குது. 16,409 வெள்ளூர் கேம்பஸ் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. 823 வெள்ளூர் கேம்பஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. 18,000 வெள்ளூர் கேம்பஸ் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடச்சிருக்கு. 18,055 வெள்ளூர் கேம்பஸ் பயோடெக்னாலஜி ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடச்சிருக்கு. 18,500 வெள்ளூர் கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 4ல சீட்டு கிடச்சிருக்கு. 19,423 வெள்ளூர் கேம்பஸ் மெக்கானிக்கலில் வந்து ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. 19,500 சென்னை கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடச்சிருக்கு. 19,925 கேம்பஸ் இசிஇ இன் ஸ்பெஷலைசேஷன் வித் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த தகவல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன சீட்ஸ் ஓரளவுக்கு இருக்குங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் படிப்பீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வெள்ளூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 18,500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்டகரி 4 ஃபீ கேட்டகரி 4 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது. மேபி 5th கேட்டகரி 5ல வேம்பி சீட்டு இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு மேபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஃபீ கேட்டகரி 5ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். அதுமாதிரி சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் 14,500க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு முடிஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேபி ஃபீ கேட்டகரி 3 முடிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 15,000லேருந்து 20,000 வரைக்கும் நம்மகிட்ட டேட்டாஸ் இல்லை. ஸோ ஃபீ கேட்டகரி 3லையுமே சீட்டு முடிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஃபீ கேட்டகரி 4 அண்ட் 5ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வெள்ளூரோட டேட்டா மட்டும் தான் கிடச்சிருக்கு. 18,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இசிஇல ஃபீ கேட்டகரி 2ல வந்து சீட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி அதாவது செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் வெள்ளூர் கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 3, 4, 5 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சென்னை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் தகவல்கள் வரல. ஸோ அப்போ வந்து சென்னை உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4, 5 இன் சென்னை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சிஎஸ்சி வித் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 1, 2, 3 வரைக்குமே முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 4, 5 சீட் கிடைக்கலாம். அதுமாதிரி சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிடைச்ச தகவலுங்கிறது அப் டு 3 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு மேபி 4 and 5ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசிஇல விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி இசி ஸ்பெஷலைசேஷனில் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபீஸ் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் வெள்ளூரில் மட்டும்தான். மேபி ஃபீ கேட்டகரி 2ல வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1லேயே நம்மளுக்கு வந்து சீட்டுகள்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஃபீ கேட்டகரி 1 and 2 வரைக்கும் முடிஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. மேபி 3 முடிஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாதுங்க. அதேமாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் சீட் இருக்கும், ட்ரிபிள்இல சீட் இருக்கும். அடுத்த செகண்ட் ரவுண்ட் போகிற மாணவர்களுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1, 2, 3 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. மேபி 4 முடிஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸ் வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விஐடி கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங் பற்றின A to Z தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண மாணவர்கள், அதாவது இப்போ உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய ரேங்க்குக்கு என்ன கேம்பஸில் என்ன ஃபீ கேட்டகரியில் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைச்சதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் அது வந்து செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீ கட்டலாமா வேண்டாமாங்கிறதே உங்களுடைய டேட்டாஸ் வந்து முடிவு பண்ணும். ப்ளஸ் நம்ம சேனலுக்கும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி கண்டினியூஸாக எல்லா விதமான கவுன்சிலிங், அதாவது ஜோசா கவுன்சிலிங், விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங்,
என்ன கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணும்னாலுமே நீங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.